ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் உருண்டை மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவரை நல்லா கழுவி எடுத்து சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேக வச்ச காலிஃப்ளவர் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு, ரெட் சில்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு நம்ம காலிஃப்ளவரில் செஞ்சு வச்சுருந்த அந்த உருண்டைகளை இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள், ஃபஸ்ட்டு நான் தயிர் எடுத்துக்கிறேன், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5 பீஸ் தேங்காய் துண்டு எடுத்துக்கிறேன், சீரகம் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் சீரகம் போட்டு தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ட அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்ட அப்புறம் மோர் மிளகாவை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட அப்புறமா கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்ச தயிர் கூட தேங்காய், பச்சை மிளகாவை, சீரகம் போட்டு அரைச்ச விழுதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதை கடாயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்ட அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் உருண்டையை இதில் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சுவையான காலிஃப்ளவர் உருண்டை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.